வணக்கம். முருகன் துணை ஒரு வீடியோங்க. அதை நீங்கள் ஒரு ஆஃபீஸராக இருக்கீங்க இல்லைங்களா? ஆஃபீஸராக இருக்கீங்க. உங்கள் சபார்டின்ட்டு ஒரு மலை கோயிலுக்கு போயிட்டு வர்றாங்க. மலை கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு பிரசாதம் கொடுக்குறாங்க. பிரசாதம் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அது வேண்டான்னு சொல்லக்கூடாதுங்க, வாங்கிக்கணும். ஏன்னு கேட்டால், எவ்வளவு வன்மையாக இருந்தாலும் பிடிச்சாலும் பண்ணாலும் இறைவனுடைய பிரசாதம் மலையிலேருந்து அவங்க செமந்துட்டு வந்திருக்கிற பிரசாதம் வாங்கினீங்கன்னா உங்கள் பாவ காரியத்திலேருந்து ஒரு 5% கம்மியாகும். உண்மையாக தாங்க. அந்த பிரசாதம் கடவுளுடைய பிரசாதத்தை கொண்டு வந்து கொடுக்கும்போது நீங்கள் நிராகரிக்கக்கூடாது, வேண்டான்னு சொல்லவே கூடாது. சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரசாதம் சாப்பிட்றதுக்கு கடவுளுடைய அனுகிரகம் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் கொடுத்த வைக்கல ஒன்று. ரெண்டாவது, கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு சுத்தமாக இல்லை. சுத்தம் இல்லாதனால தான் நீங்கள் அந்த பிரசாதத்தை வேண்டான்னு சொல்கிறீங்க. வேண்டான்னு சொல்லக்கூடாதுங்க, வாங்கிக்கணும். வாங்கிட்டு கொஞ்ச நாள் சாப்பிட்டு அவங்ககிட்டே கொடுத்துட்டாலும் சரி, போதுங்க மற்றவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கத்தை வச்சுக்கோங்க. நல்ல பழக்கத்தை கற்றுக்கணுங்க. படித்தா மட்டும் எல்லாமே வந்துடாது. புது அறிவு வேணுங்க, கொஞ்சம் அறிவு வேணும். ஆஃபீஸ்க்கு வந்தால் நீங்கள் வேறு ஆள், மற்றவங்க சபார்டின்ட்டு வேறு ஆள், இன்னொருத்தர் வேறு ஆள். ஒரு ஆஃபீஸுக்கு வேலைக்கு வந்தால் ஒரு கோஆப்ரேஷனாக இருக்கணுங்க. அன்பாக இருக்கணும், பாசம் ப்ரௌட் இருக்கணும், அளவு சொல்லிக்கணும், குட் மார்னிங் சொல்லிக்கணும். இப்படி எல்லாம் இருக்கணுங்க ஒரு அலுவலகத்தில். அதுதான் அலுவலகம், அந்த ஆஃபீஸு. இது மேலாளர் ரொம்ப கரெக்டாகவும் நீட்டாகவும் ஒழுக்கமாகவும் மற்றவங்க மதிக்கிற அளவுக்கு நடந்துக்கணுங்க. மேலாளர்னா அந்த ஆஃபீஸினுடைய நிர்வாகத்தினுடைய ஆஃபீஸர், பெரிய ஆஃபீஸர் மற்ற சபார்டின்ட்டுக மதிக்கிற அளவுக்கு நடந்துக்கிடுங்க. உங்களை கண்டு பயந்து போகிற அளவுக்கு நடந்துக்கூடாதுங்க. அது உங்கள் சர்வீஸுக்கு நல்லதல்ல. நாளைக்கு ஒன்று ஆஃபீஸில் ஏதாவது ஒரு விபத்தோ ஏதாவது ஒன்று மயங்கி விழுந்துட்டால் கூட இந்த சபார்டின்ட்டு தான் ஓடி வருவாங்க. புரிஞ்சுதுங்களா? ஆஃபீஸில் கரெக்டாக நடக்கணுங்க. இந்த பொறாமை குணம், வேண்டாது, அவன் வேண்டாம், இவன் வேண்டாம்ங்கிறது அவசியமே இல்லையே. யார் வேண்டான்னு சொல்ல முடியும்? நீங்கள் நாங்கள் நீ கவர்மெண்ட் சர்வெண்ட்டு இல்லைங்களா? அவங்களும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு. நீங்கள் கொஞ்சம் மேலே இருக்கீங்க, அவங்க கொஞ்சம் கீழே இருக்காங்க. அவ்வளோதானே வித்தியாசம். அவங்கள நீங்கள் என்ன பண்ண முடியும்? உங்களை அவங்க என்ன பண்ண முடியும்? முடியாதில்லைங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? மனுஷனை கெடுக்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கவே கூடாதுங்க. மனுஷனை கெடுக்கிற அளவுக்கோ, மனுஷனுடைய அவன் வாழ்க்கையில் ஏதாவது ரிப்போர்ட் பண்ணியோ, அவனை கெடுக்கிறதோ பிடிக்கிறதோ பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் தாக்குமா தவிர அவங்களுக்கு தாக்காது. மனவேதனையோடு அழுதுட்டு போவாங்கல்லங்க, அந்த தாக்கம் உங்களை தாக்கி போடும். பாருங்கள், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பாய். நான் முருகனுடைய பக்தனுங்க. முருகனுக்கு பூஜை புனிஸ்காரம் போட்டிட்டு உங்களுக்கு இந்த அறிவுரை சொல்கிறேன், கேட்டுக்குங்க. சரிங்களா? பாருங்கள். ஓகே.